கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் லெசன் கண்டினியூ பண்ணுறோம். போன கிளாஸில் ஹவு டு நேம் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் நேமிங் வரைக்கும் முடித்தோம். ஸோ அதில் நான் 4 ஹோம்ஒர்க் கொஸ்டின்ஸ் கொடுத்தேன். அது ஃபர்ஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து K2 FeCN thrice Cl2 NH3. ஸோ நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன், பாசிட்டிவ் பார்ட்டை தான் வந்து ஃபர்ஸ்ட் நேம் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் வந்து நெகட்டிவ் பார்ட்டை நேம் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்டில் இருக்கிற இந்த K2 இதுதான் வந்து இதில் பாசிட்டிவ் பார்ட். இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே வர்றது வந்து என்னோட நெகட்டிவ் பார்ட். ஸோ பாசிட்டிவ் பார்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னா K இருக்குது. ஸோ Kனா உங்களுக்கு தெரியும் பொட்டாசியம். ஸோ ஃபஸ்ட்டு வேர்டுன்றதுனால நான் வந்து P கேபிட்டல் போடுறேன், பொட்டாசியம். ஸோ இப்போ இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது நேம் பண்ணணும். இது எல்லாமே நேம் பண்ணும்போது கொஞ்சம் கூட கேப் விடாமல் ஃபுல்லாத்தையும் நேம் பண்ணணும். ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு லிகாண்டை நேம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் மெட்டல் ஆட்டமை வந்து நேம் பண்ணணும். ஸோ என்னென்ன லிகான்ஸ் இருக்குது? Cn அப்படின்னா வந்து சயனிடோ லிகாண்ட், Clனா குளோரிடோ லிகாண்ட், NH3னா அமீன் லிகாண்ட். ஸோ ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அமீன் ஃபஸ்ட்டு வரும், CH செகண்ட் வரும், CY வந்து தேர்டு வரும். ஓகே, ஸோ அமீன் வந்து ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஸோ அமீன் 2 குளோரிடோ இருக்குது. ஸோ டை குளோரிடோ. 3 CN இருக்குது. 3 CN இருந்ததுன்னா ட்ரை சயனிடோ. Feன்றது வந்து நெகட்டிவ் பார்ட்டில் இருக்குது. ஸோ நெகட்டிவ் பார்ட்டில் ஒரு மெட்டல் ஆட்டம் இருந்ததுன்னா ஃபெரேட் அப்படின்னு எழுதணும். ஓகே, அதே Fe வந்து பாசிட்டிவ் பார்ட்டில் இருந்ததுன்னா வெறும் அயனுன்னு எழுதிருக்கலாம். நான் நெகட்டிவ் பார்ட்டில் இருக்கிறதுனால ஃபெரேட்டுன்னு எழுதணும். இப்போ ப்ராக்கெட்டில் இந்த அயனோட சார்ஜ் என்ன அப்படின்றது கண்டுபிடிக்கணும். ஸோ சார்ஜ் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு இதோட ஹோல் சார்ஜ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். பொட்டாசியமோட சார்ஜ் வந்து +1, 2 பொட்டாசியம் இருக்கிறதுனால 2+. ஸோ இது வந்து 2+னா அப்போ இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டோட ஹோல் சார்ஜ் வந்து 2- இருக்கும். ஸோ இப்போ Feக்கு கண்டுபிடிக்கணும்னா Fe எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். x + 3 இன்ட்டு சைனிடோ வந்து -1 + 2 இன்ட்டு குளோரின் வந்து -1 + 1 இன்ட்டு அமீன் வந்து 0 is equal to -2. x - 3 - 2 is equal to -2. x - 5 is equal to -2. x is equal to +3. ஸோ ஃபெரேட் 3 அப்படின்னு வரும். இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஸோ இது கரெக்டாக எழுதிருக்கீங்களான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன சம் கொடுத்தேன் அப்படின்னா Cr Cn2 H2O 4 times ப்ளஸ் சார்ஜ் கொடுத்ததில் நெக்ஸ்ட்டு COOX twice En மைனஸ் அப்படின்னு கொடுத்தேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் பார்ட்டை நேம் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் வந்து நெகட்டிவ் பார்ட்டை நேம் பண்ணணும். ஸோ பாசிட்டிவ் பார்ட்லேயும் வந்து காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருக்குது, நெகட்டிவ் பார்ட்டுமே காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ பாசிட்டிவ் பார்ட்டில் வந்து லிகாண்டை ஃபஸ்ட்டு நேம் பண்ணிடணும், அதுக்கப்புறம் மெட்டல் ஆட்டம். அதே மாதிரி நெகட்டிவ் பார்ட்டில் லிகாண்டை ஃபஸ்ட்டு நேம் பண்ணிவிட்டு மெட்டல் ஆட்டம். ஸோ ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் பார்ட் என்னென்ன லிகாண்ட் இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து சயனிடோ லிகாண்ட். H2Oனா நான் சொன்னேன் ஆக்வா லிகாண்ட். ஸோ நமக்கு வந்து ஆக்வா ஏ தான் வந்து ஃபர்ஸ்ட் வரும். ஸோ 4 இருக்கிறதுனால டெட்ரா டெட்ரா ஆக்வா. 2 இருக்குது. ஸோ டை சயனிடோ. ஓகே, ஸோ Cr வந்து குரோமியம். பாசிட்டிவ் பார்ட்டில் குரோமியம் இருக்கிறதுனால குரோமியம்னே எழுதிக்கலாம். ஆனால் நெகட்டிவ் பார்ட்டில் சப்போஸ் குரோமியம் வந்ததுன்னா குரோமேட்னு எழுதணும்.
ஸோ குரோமியமோட சார்ஜ் எழுதணும். ஸோ சார்ஜுக்கு ஹோல் சார்ஜ் ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எக்ஸ்ன்னு வச்சுட்டு சார்ஜ் என்னன்றதை கண்டுபிடிங்க. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு சைனிடோ வந்து -1 ப்ளஸ் 4 இன்ட்டு ஆக்வா வந்து 0, வாட்டர் வந்து நியூட்ரல் காம்பவுண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு +1. ஸோ எக்ஸ் minus 2 + 0 is equal to 1. எக்ஸ் is equal to 1 + 2 3. ஸோ குரோமியம் 3. ஸோ இது வந்து பாசிட்டிவ் பார்ட்டோட நேம். நான் நடுவில் கேப்பே விடலை. நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் பார்ட்டோட நேமிங் எழுதணும். ஸோ என்னென்ன லிகாண்ட்ஸ் இருக்குன்னா, இது வந்து ஆக்சலேட்டோ அப்படின்ற ஒரு லிகாண்ட். நெக்ஸ்ட் இது வந்து உங்களுக்கு தெரியும் ஈத்தேன் 1,2 டையமீன். ஸோ ஈத்தேன் 1,2 டையமீன் தான் ஃபர்ஸ்ட் வரும். ஒன்று தான் இருக்கிறதுனால அப்படியே எழுதணும். ஈத்தேன் 1,2 டையமீன். இந்த அமீனுக்கு ஒரே ஒரு எம் தான் வரும். ஸோ ப்ராக்கெட்டில் எழுதிட்டு ஆக்சலேட்டோ வந்து 2 இருக்குது. ஸோ ஆக்சலேட்டோ ஓகே. ஸோ ஆக்சலேட்டோன்றது வந்து C2O4 2-. C2O4 2- COO மைனஸ் COO மைனஸ். இதை தான் நம்ம C2O4 2- அப்படின்னு எழுதுகிறோம். ஓகேவா? ஸோ இந்த லிகாண்டில் வந்து எனக்கு 2 பாயிண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 2 பாயிண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட் இருந்ததுன்னா அதுக்கு டை ட்ரை எழுதக்கூடாது, பிஸ் ட்ரிஸ்ன்னு எழுதணும். ஸோ ஆக்சலேட்டோ லிகாண்ட் வந்து 2 இருக்கிறதுனால பிஸ் ஆக்சலேட்டோ. ஸோ இது வந்து கோபால்ட் வந்து நெகட்டிவ் பார்ட்டில் இருக்கிறதுனால என்ன எழுதணும்? கோபால்ட்டுன்னு எழுதாமல் கோபால்டேட்டுன்னு எழுதணும். ஸோ கோபால்ட் எப்போ வந்தாலும் நான் கண்ணை மூடிட்டு 3 எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து இந்த காம்ப்ளெக்ஸோட நேம். ஸோ நெக்ஸ்ட் தேர்டு கொஸ்டின் பார்க்கலாம். CuNH3 twice Cl2. ஸோ தேர்டு கொஸ்டின் இப்படி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் லிகாண்ட் நேம் பண்ணும். அமீன் லிகாண்ட் அண்ட் குளோரிடோ இருக்கு. ஸோ அமீன் தான் ஃபர்ஸ்ட் நேம் பண்ணணும். ஸோ இது வந்து டை அமீன். ஸோ டை அமீன் எப்போவுமே ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர், செகண்ட் வர நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்மால் லெட்டர். ஓகே. ஸோ டை அமீன் கேப் வரக்கூடாது. டை குளோரிடோ. ஓகே. ஸோ இது வந்து காப்பர். ஸோ சார்ஜ் எதுவும் கொடுக்கல. ஸோ ப்ளஸ்ஸா மைனஸான்னு எனக்கு தெரியாது. ஸோ நான் காப்பர்னே எழுதிக்கிறேன். காப்பர். ஸோ இதோட சார்ஜ் என்னன்னு எழுதணும். ஸோ சார்ஜ் கொடுக்கலனா ஹோல் சார்ஜ் 0ன்னு வச்சுக்கணும். ஸோ காப்பருக்கு எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். +2 இன்ட்டு அமீன் 0 +2 இன்ட்டு குளோரிடோ 1 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் -2 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு +2. ஸோ காப்பர் 2 அப்படின்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் வந்து FeCN6 4-. ஸோ லிகாண்டை ஃபஸ்ட்டு நேம் பண்ணிடலாம். 6 இருக்குது. ஸோ 6னா ஹெக்ஸா, சிஎன் வந்து சயனிடோ. ஸோ ஹெக்ஸா சயனிடோ. எஃப்இன்றது வந்து நெகட்டிவ் பார்ட்டில் இருக்குது. ஸோ நெகட்டிவ் பார்ட்டில் இந்த அயனுன்னு எழுதக்கூடாது, ஃபெரேட்டுன்னு எழுதணும். ஸோ ஃபெரேட். இப்போ இதோட சார்ஜ் என்னன்னு எழுதணும். ஸோ எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க அயன் +6 இன்ட்டு சிஎன் வந்து -1 இஸ் ஈக்குவல் டு -4. x -6 is equal to -4. x is equal to -4 + 6 is equal to +2. ஸோ ஃபெரேட் 2. ஸோ இது வந்து நியூட்ரல் காம்பவுண்ட் கிடையாது, சார்ஜ்டு காம்பவுண்ட். ஸோ சார்ஜ்டு காம்பவுண்ட்னா அயான் அப்படின்னு எழுதணும். ஸோ இங்கே வந்து இதுலலாம் வந்து ப்ளஸ் மைனஸ் நியூட்ரல், இதுலேயும் ப்ளஸ் அண்ட் மைனஸ் நியூட்ரல். இது 0 சார்ஜ் தான் நியூட்ரல். ஆனால் இங்கே இது நியூட்ரல் கிடையாது, இட் இஸ் அ சார்ஜ்டு காம்ப்ளெக்ஸ். அதனால் அயான் அப்படின்ற வேர்டை வந்து ஆட் பண்ணணும்.
ஓகே, ஸோ ப்ளஸில் வந்தாலும் ப்ளஸ் சார்ஜ் காம்பவுண்டாக இருந்தாலும் சரி, நெகட்டிவ் சார்ஜ் காம்ப்ளெக்ஸாக இருந்தாலும் சரி அயானுன்னு எழுதணும். நியூட்ரல்னா நீங்கள் அயானுன்னு எழுத வேண்டாம், எப்பவுமே நேம் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம ஹோம்ஒர்க் சம்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். ஐசோமெரிசம். ஸோ ஐசோமெரிசம் வந்து ஆல்ரெடி கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ் அப்படின்ற லெசன் சின்ன கிளாஸில் படிச்சிருப்பீங்க. ஐசோமெரிசம் அப்படின்னா என்னன்னு. ஸோ அந்த லெசனில் வந்து என்ன படிச்சிருப்பீங்க அப்படின்னா, ஐசோமெரிசம் அப்படின்னா the compounds will have same molecular formula but different structure. இதுதான் வந்து ஐசோமர்ஸ் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ், கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் வந்து ஐசோமெரிசம்க்கு டெஃபினிஷன் என்ன அப்படின்றத எழுதிக்கோங்க. கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸில் ஐசோமெரிசம் அப்படின்னா என்ன, ஐசோமர்ஸ்னால் என்ன? The coordination compounds that have same molecular formula but different physical and chemical properties. Different physical and chemical properties due to, ஸோ மாலிகுலர் ஃபார்முலா சேமாக இருக்கும், ஆனால் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னா, டியூ டு த டிஃப்ரெண்ட் arrangement of ligands. Due to the different arrangement of ligands. Okay, so in the isomerism, coordination chemistry la in the isomerism வந்து it is divided into two types. So the first one வந்து it is called as the structural isomerism, and the second one it is called as the stereoisomerism. Structural isomerism and stereoisomerism. Structural isomerism வந்து it is divided further into four types. Stereoisomerism வந்து it is divided into two types. Structural isomerism வந்து it is divided into ionization isomerism, hydration isomerism, linkage isomerism, அப்புறம் coordination isomerism. Stereoisomerism வந்து it is divided into two types. ஒன்று வந்து geometrical isomerism, இன்னொன்று வந்து optical isomerism. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க போகிறது வந்து structural isomerism and different types of structural isomerism. ஸோ structural isomerism and different types of structural isomerism வந்து is a very important 5-mark question. Very important 5-mark question. So first, structural isomerism. Structural isomerism அப்படின்னா என்ன? Structural isomerism வந்து it is also called as, இதோட இன்னொரு பேர் வந்து it is also called as constitutional isomerism. Constitutional isomerism. இந்த structural isomerism எதனால நமக்கு கிடைக்குதுன்னா, it is because of the different structures. Okay, so it arises due to different structures. It arises due to different structures. Okay, so அதில் first one படிக்க போகிறோம். structural isomerismல first one வந்து ionization isomerism.
அயனைசேஷன் ஐசோமெரிசம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் எக்ஸாம்பிள் எழுதிடுறேன், அதுக்கப்புறமா அயனைசேஷன் ஐசோமெரிசம்னா என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் ஐசோமெரிசமோட ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் CrNH3 4 times ClBr. இதெல்லாமே வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது. ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு வெளியில் வந்து NO2 இருக்கு. இப்போது இன்னொரு ஸ்ட்ரக்சர் வரைகிறேன். இதே ஆட்டம்ஸ் தான் இருக்க போகுது, ஆனால் வேறு மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்க போகுது. என்னென்னா CrNH3 4 times Cl NO2 Br. ஸோ இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் வந்து என்னோட பாசிட்டிவ் பார்ட், இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு வெளியில் இருக்கிறது வந்து என்னோட நெகட்டிவ் பார்ட். ஸோ இந்த நெகட்டிவ் சார்ஜ்டு ஸ்பீஷீஸ் வந்து இங்கே என்னவாயிடுச்சு, எனக்கு லிகாண்டாக மாறிடுச்சு. லிகாண்டாக இருந்தது வந்து எனக்கு நெகட்டிவ் சார்ஜ்டு ஸ்பீஷீஸாக வந்து மாறிடுச்சு. ஸோ ஒரு நெகட்டிவ் அயானோ பாசிட்டிவ் அயானோ லிகாண்டாக மாறுச்சு அப்படின்னா அது வந்து அயனைசேஷன் ஐசோமர். ஓகே, ஸோ அயனைசேஷன் ஐசோமெரிசம் அப்படின்னா இட் அரைசஸ் when a ionizable counter ion. அயனைசபிள் கவுண்டர் அயான்னா இதுதான் அயான். ஸோ இந்த மாதிரி ஒரு அயான் வந்து லிகாண்டா மாற முடியும் அப்படின்னா அது வந்து அயனைசேஷன் ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்லுவோம். கவுண்டர் அயான் ஆக்ட்ஸ் ஆஸ் அ லிகாண்ட். ஸோ இதுதான் வந்து அயனைசேஷன் ஐசோமெரிசம். ஸோ அயனைசேஷன் ஐசோமெரிசம்க்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் நம்பர் 2, CONH3 4 times Br2. இது வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது, Cl வந்து வெளியில் இருக்குது. இப்போ என்ன ஆகும், இந்த Cl வந்து வெளியில் இருக்கிற அயான், இந்த அயான் வந்து என்னவா மாறலாம், லிகாண்டா மாறலாம். ஸோ ஒரு Cl உள்ள வந்துடும், ஒரு Br வந்து வெளியில் போயிடும். ஸோ CONH3 4 times BrCl அதுக்கப்புறம் Br. ஸோ இது ரெண்டும் வந்து அயனைசேஷன் ஐசோமர்ஸ். ஸோ த செகண்ட் டைப் ஆஃப் ஐசோமெரிசம் வந்து கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம். கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம். கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம் வந்து எப்போ பாசிபிள் அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பாசிட்டிவ் பார்ட் நெகட்டிவ் பார்ட், அதாவது கேட்டயான் பார்ட் ஆனயான் பார்ட் ரெண்டுமே வந்து காம்ப்ளெக்ஸாக இருந்தால் தான் கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம் வந்து பாசிபிள். ஓகே, ஸோ கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம் வந்து இட் அரைசஸ் when the compound has both cationic and anionic complexes. ஸோ அதாவது கேட்டயான்னா என்னது, பாசிட்டிவ் அயான், ஆனயான்னா நெகட்டிவ் அயான். பாசிட்டிவ் அயான் அண்ட் நெகட்டிவ் அயான் ரெண்டுமே வந்து காம்ப்ளெக்ஸாக இருந்தால் தான் இது வந்து பாசிபிள். ஓகே, ஸோ இதில் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸஸ்க்கும் நடுவில் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லிகான்ஸ் வந்து வில் டேக் பிளேஸ். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லிகான்ஸ் வந்து டேக் பிளேஸ். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் CrNH3 5 times Cn CONH3 Cn 5 times.
ஸோ இப்போ என்ன இருக்கு, இது வந்து பாசிட்டிவ் பார்ட். பாசிட்டிவ் பார்ட்டும் எனக்கு காம்ப்ளெக்ஸாக இருக்குது. நெகட்டிவ் பார்ட்டும் வந்து எனக்கு என்ன இருக்குது, காம்ப்ளெக்ஸாக தான் இருக்குது. இப்போ லிகான்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும். சிஓவோட லிகான்ஸ் இது ரெண்டும். ஓகே, சிஓவோட லிகான்ஸ் வந்து சிஆருக்கு வந்துடும், சிஆரோட லிகான்ஸ் வந்து சிஓக்கு வந்துடும். ஸோ இப்போ எனக்கு என்ன வரும், இதோட ஐசோமர் என்னவா இருக்கும் அப்போ, சிஆர் NH3 CN5. ஸோ அதாவது இந்த லிகாண்ட் வந்து இதுக்கு வந்துருச்சு இப்போ. ஓகே, அப்புறம் CO NH3 5 டைம்ஸ் CN. ஸோ இதுதான் வந்து கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம். இன்னொரு எக்ஸாம்பிள் எழுதலாம். PTNH3 4 டைம்ஸ் PDCl4. ஸோ இப்போ பிடியோட லிகாண்ட் வந்து சிஎல், பிடியோட லிகாண்ட் வந்து NH3. இப்போ என்ன ஆகும், சிஎல் வந்து இந்த சைடு வந்துடும், NH3 வந்து இந்த சைடு போயிடும். ஸோ எனக்கு PTCl4 PDNH3 4 டைம்ஸ். ஸோ இதுதான் வந்து கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம். ஸோ அயனைசேஷன் ஐசோமெரிசம் முடிச்சிட்டோம், கோஆர்டினேஷன் ஐசோமெரிசமும் முடிச்சிட்டோம். ஸோ த நெக்ஸ்ட் ஒன் வந்து லிங்கேஜ் ஐசோமெரிசம். லிங்கேஜ் ஐசோமெரிசம். லிங்கேஜ் ஐசோமெரிசம் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா, லிங்கேஜ் ஐசோமெரிசம்க்கு என்ன கண்டிஷன் இருக்கணும் அப்படின்னா, இட் ஷுட் கண்டெயின் த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் வந்து ஷுட் கண்டெயின் ஆம்பிடென்டேட் லிகாண்ட். இட் ஷுட் கண்டெயின் ஆம்பிடென்டேட் லிகாண்ட். ஆம்பிடென்டேட் லிகாண்ட்னா என்னன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். லிகாண்டுக்கு வந்து நிறைய பாயிண்ட்ஸ் ஆஃப் அட்டாச்மெண்ட் இருந்தது அப்படின்னா அது வந்து ஆம்பிடென்டேட் லிகாண்ட். ஸோ எக்ஸாம்பிளும் ஆல்ரெடி படிச்சிருக்கோம், NO2 மைனஸ் இந்த லிகாண்ட். ஸோ இது வந்து நைட்ரிட்டோ லிகாண்ட். நைட்ரிட்டோ வந்து என் மூலமாகவும் அட்டாச் ஆகும், இல்லாட்டி ஆக்சிஜன் மூலமாகவும் அட்டாச் ஆகும். ஓகே, ஸோ அதான் ஆம்பிடென்டேட் லிகாண்ட். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேன். CO NH3 5 டைம்ஸ் NO2 2+. ஸோ இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ இதில் வந்து NO2 அதாவது நைட்ரிட்டோ லிகாண்ட் இருக்கு. ஸோ இந்த நைட்ரிட்டோ லிகாண்ட் வந்து நைட்ரஜன் மூலமாகவும் அட்டாச் ஆயிருக்கலாம், இல்லை ஆக்சிஜன் மூலமாகவும் அட்டாச் ஆயிருக்கலாம். ஸோ அது ரெண்டுத்தையும் நான் வரைய போகிறேன். CO NH3 வந்து 5 டைம்ஸ் இருக்கு. ஸோ 1 2 3 4 5. NH3 5 டைம்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் NO2 இருக்கு. NO2 ஓட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். இதான் வந்து NO2 ஓட ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ இப்போ இந்த NO2 வந்து எப்படி அட்டாச் ஆயிருக்கு, நைட்ரஜன் மூலமாக அட்டாச் ஆயிருக்கு. நைட்ரஜன் தான் வந்து இட் இஸ் கனெக்டட் டு த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். ஓகே, ஸோ ஹோல் சார்ஜ் 2+. ஸோ இது ஒரு ஐசோமர். சப்போஸ் இந்த நைட்ரஜன் அட்டாச் ஆகாமல் இந்த ஆக்சிஜன் கூட இந்த CO கூட அட்டாச் ஆயிருக்கலாம். ஆக்சிஜன் சப்போஸ் அட்டாச் ஆயிருந்ததுன்னா எனக்கு எப்படி வரும் ஸ்ட்ரக்சர், CO NH3 5 டைம்ஸ் இருக்கு, அதை வரைஞ்சிக்கிறேன். ஆக்சிஜன் அட்டாச் ஆயிருக்கும், ON டபுள் பாண்ட் O. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா இது வந்து இது நைட்ரஜன் அட்டாச் ஆயிருந்ததுன்னா நைட்ரிட்டோ N அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சிஜன் அட்டாச் ஆயிருந்ததுன்னா நைட்ரிட்டோ ஓன்னு சொல்லுவோம். ஹோல் சார்ஜ் வந்து 2+, அதை போட்டு. ஸோ இது ரெண்டுமே வந்து என்னன்னு சொல்லுவோம், லிங்கேஜ் ஐசோமர்ஸ். அதாவது லிகாண்ட் லிங்க் ஆயிருக்கிற ஆட்டம் வந்து மாறுறதுனால லிங்கேஜ் ஐசோமெரிசம். ஸோ இந்த லிங்கேஜ் ஐசோமெரிசம் எப்போ பாசிபிள்னா ஆம்பிடென்டேட் லிகாண்ட் இருந்தால் மட்டும்தான் இது பாசிபிள். ஓகே,
ஸோ இப்போ ஃபோர்த் டைப் வந்து ஹைட்ரேஷன் ஐசோமெரிசம். ஹைட்ரேஷன் ஐசோமெரிசம். ஓகே, ஸோ ஹைட்ரேஷன் ஐசோமெரிசம் வந்து எப்போ பாசிபிள், இதோட கண்டிஷன் என்ன, இது எப்போ பாசிபிள் அப்படின்னா சால்வெண்ட் வந்து ஷுட் பி present. Solvent molecules must be present. Solvent molecules must be present னா என்ன அர்த்தம்? NH3 அப்படின்ற லிகாண்ட் இருக்கணும், அப்படி இல்லைன்னா வாட்டர் ஆக்வா லிகாண்ட் இருக்கணும். ஸோ NH3 இல்லாட்டி ஆக்வா லிகாண்ட் இருந்தால் மட்டும்தான் இதை வந்து ஹைட்ரேஷன் ஐசோமெரிசம் வந்து பாசிபிள். ஸோ சால்வெண்ட் மாலிக்யூல்ஸ் இருந்தால் தான் இந்த ஐசோமெரிசம் பாசிபிள் அப்படின்றதுனால this isomerism, it is also called as solvate isomerism. It is also called as solvate isomerism. ஸோ இதில் என்ன நடக்கும் அப்படின்னா இதில் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் சால்வெண்ட் டேக் பிளேஸ். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் சால்வெண்ட் வந்து டேக்ஸ் பிளேஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போறோம். ஸோ எக்ஸாம்பிள் Cr2H2O 6 times. இது வந்து என்னோட பாசிட்டிவ் பார்ட். நெகட்டிவ் பார்ட் வந்து Cl3. இப்போ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் சால்வெண்ட் டேக்ஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் சால்வெண்ட்னா ஒரு H2O வந்து வெளியே போயிடும், அதுக்கு பதிலாக ஒரு அயான் வந்து உள்ளே வரும். ஸோ இன்னொரு ஐசோமர் என்னவா இருக்கும்? Cr2. ஒரு H2O வெளியே போயிடுச்சுன்னா 6ன்னு இருக்கிறது 5ன்னு ஆகிடும். ஒரு Cl வந்து உள்ளே வந்துருச்சுன்னா ஒரு Cl வரும். வெளியில் வந்து இப்போ ஒரு H2O வெளியே போயிடுச்சு, Cl வந்து 2 இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இன்னும் என்ன பாசிபிள், எனக்கு இந்த Cl வந்து உள்ளே வரலாம், இன்னொரு H2O வெளியே போகலாம். ஸோ Cr2H2O 4 times, இன்னொரு Cl உள்ளே வந்துருச்சுன்னா இது Cl2ன்னு மாறிடும். ஓகே, இப்போ ஒரே ஒரு Cl தான் வெளியில் இருக்கும், இன்னொரு H2O வெளியே போனதுனால 2H2O அப்படின்னு மாறும். ஸோ இந்த மாதிரி சால்வெண்ட் மாலிக்யூல்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆச்சுன்னா அது வந்து ஹைட்ரேஷன் ஐசோமெரிசம் ஆர் சால்வேட் ஐசோமெரிசம். ஸோ இந்த சால்வெண்ட் மாலிக்யூல்ஸ் மாற மாற எனக்கு காம்ப்ளெக்ஸோட கலரும் வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து வயலட் கலரில் இருக்கும், இது வந்து பேல் க்ரீன் கலரில் இருக்கும், இது வந்து எனக்கு டார்க் க்ரீன் கலரில் இருக்கும். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தது வந்து what is isomerism, what are the different types of isomerism. Different types of isomerismல வந்து நம்ம 2 types படித்தோம். ஒன்று வந்து structural isomerism, stereo isomerism. structural isomerismனா என்ன, அதோட டைப்ஸ் மட்டும் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 5 mark கொஸ்டின். ஓகே, ஸோ ஸ்டீரியோ ஐசோமெரிசம் வந்து ரொம்ப பெருசு. இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டினியூ பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.